எபிசோட் 190. வேங்கையின் அந்த சக்தி ஆற்றல் வானத்தில் இருந்து வந்து கொண்டிருந்ததை பார்த்துவிட்டு அந்த இடத்திற்கு சென்று அங்கு என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் என்று முடிவு செய்துவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். மறுபக்கம் ஆதன் மேலும் 2 எக்ஸ்பர்ட்களை கொன்றுவிட்டு அங்கிருக்கும் மற்ற எக்ஸ்பர்ட்களை பார்த்து முறைத்துக் கொண்டிருந்தான். அவனை பார்த்த அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் ஆதனை பார்த்து பயந்து கொண்டிருந்த சமயத்தில் ஆதனுக்கு பின்னால் இருந்து ஒரு குரல் வந்தது. ஆதன், நீ இங்கதான் இருக்கியா? முடிஞ்சா இந்த அட்டாக்க சமாளிச்சு பாடுறா என்று கோபமாக ஒரு குரல் கேட்டது. அது ஆதனுக்கு நன்கு பரிச்சயமான குரலாக இருந்தது. அவன் வேகமாக திரும்பி பார்த்தான். அங்கிருந்த வீரனின் வாளில் இருந்து வந்த லைட் சக்தி மிகவும் வேகமாகவும் வலிமையாகவும் ஆதனை தாக்க வந்து கொண்டிருப்பதை பார்த்து திகைத்து போனான். அது ஆதன் நினைத்ததை விட மிகவும் வேகமாக வந்து கொண்டிருந்தது. இருப்பினும் ஆதன் தனது கையை உயர்த்தி தனது மின்னல் ஈட்டியை எடுத்து தடுத்தான். அந்த லைட் சக்தியை ஆதன் தடுத்து விட்டான். இருப்பினும் அவனால் நெடுநேரம் அதை தாக்கு பிடிக்க முடியவில்லை. அந்த சக்தி மிகவும் ஆக்ரோஷமாக வந்ததால் ஆதனால் அதை திருப்பி விடவும் முடியவில்லை. அதனால் ஆதன் அந்த சக்தியில் இருந்து அந்த பக்கம் நகர்ந்தான். அப்போது அந்த சக்தி திடீரென்று மேலும் வேகமாக வந்து ஆதனின் நெஞ்சில் பட்டு அவனது நெஞ்சில் காயம் ஏற்பட்டது மட்டுமல்லாமல் அவனது நெஞ்சில் இருந்து ரத்தம் வர ஆரம்பித்தது. அதை பார்த்த அந்த வீரன் ஏளனமாக சிரித்தார். ஆதன் தனது வெளியை பொறுத்து கொண்டு மெல்ல எழுந்து அந்த நபரை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தான். அங்கு நின்று கொண்டிருந்த நபர் யார் என்றால் அது தருண் தான். ஆதனுக்கும் தருணுக்கும் முன்பே ஒருமுறை அந்த மதுரா நூலகத்திற்கு முன்பு சண்டை வந்து ஆதனை கொல்லும் நிலைக்கு வந்தான். இருப்பினும் அவனது நண்பன் சேரனின் பேச்சை கேட்டு ஆதனை கொல்லாமல் விட்டுவிட்டு சென்றான். இப்போது அவன்தான் இந்த ரகசிய இடத்திற்குள் வந்திருக்கிறான். அவனது நோக்கம் அந்த ஆற்றல் சக்தியை பெறுவதாக இருப்பினும் மற்றொரு நோக்கம் ஆதனை இந்த இடத்தில் வைத்து கொல்ல வேண்டும் என்பதுதான். இந்த இடத்திற்குள் நுழையும் போதே தருணும் நன்னனும் இந்த முடிவை எடுத்துக்கொண்டுதான் உள்ளே நுழைந்தார்கள். இதில் நன்னன் வேறு ஒருபுறம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தாலும் தருண் சரியான நேரத்தில் ஆதன் முன்பு வந்து நின்று விட்டான். தருண் 4வது எக்ஸ்பர்ட் லெவலில் இருந்தான். அவன் எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்கில் 6வது இடம் பிடித்திருந்தான். தருண் சரியான நேரத்திற்கு தான் வந்திருந்தான். ஏனென்றால் அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் ஆதனை பார்த்து பயந்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சற்று நேரம் கடந்திருந்தால் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து உயிர் தப்பித்தால் போதும் என்று தப்பித்துச் செல்ல கூட வாய்ப்பு இருந்தது. அது மட்டுமின்றி அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் 5 ஆதன் கொன்று விட்டான். ஆனால் அவர்களால் ஆதனுக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படுத்த முடியவில்லை. ஆனால் தருண் வந்து நின்றவுடன் அவனது முதல் அட்டாக்கில் ஆதனின் நெஞ்சை அவனது சக்தி கிழித்துக் கொண்டு சென்று அவனுக்கு காயத்தை உண்டு பண்ணியது அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களுக்கு மிகவும் சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த மக்கள் அனைவரும் தருண் வந்து நின்று கொண்டிருப்பதை பார்த்து பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது சோமன், என்னடா ஒருத்தன் மாத்தி ஒருத்தன் வந்துட்டே இருக்கானுங்க, இப்பதான் ஒருத்தன் போனா, சரி நம்மால எக்ஸ்பர்ட்களை அலற விட்டுக்கிட்டு இருக்கான்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள இந்த தருண் வந்துட்டான் என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினான். ஏன் மச்சான், இதுக்கு முன்னாடி ஆதனுக்கு தருணுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்ன என்று கேட்டான் மகிழன். அட நீ வேற, அவன் யார்கிட்ட பிரச்சனை பண்ணாம இருக்கான்னு கேளு. இவன் இங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டு வச்சிருக்கான்டா. அதனாலதான் அவனுங்க எல்லாம் லைனா வந்து சண்டை போடுறானுங்க. இவன் சண்டை போடாத ஆள் இருக்கான்னா அது இவனோட கம்மியான லெவல்ல இருக்கவனுங்க மட்டும்தான் என்று கூறினான் சோமன். அப்படியா? தருண் இளவரசன் சேரனோட நெருங்கிய நண்பன் சோமனு, அது உனக்கு தெரியுமா என்ன என்று கேட்டான் மகிழன். அடே, நாங்க அந்த சேரன் கூட சண்டை போட்டதை பார்த்து தாண்டா இந்த தருணை எங்களுக்கு எதிரியா மாறினான். அப்படி இருக்கும்போது அந்த பேரை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்ன என்று கூறினான் சோமன். அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்தான் மகிழன். அவன் அதற்கு பிறகு ஏதும் பேசவில்லை. அப்படியே திரும்பி ஆதனை பார்த்து அமர்ந்தான். அதை பார்த்த சோமன், என்ன இவன் இதுக்கே இப்படி அதிர்ச்சியாகி அமைதி ஆயிட்டான்? இவனுக்கு பீமன் வம்சத்து மாவீரன் லோகேஷ், சயன் வம்சத்து அட்டூரியன் கூட எல்லாம் ஆதம் பகைச்சிருக்கான்னு தெரிஞ்சா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணிட்டு போயிருவோம் போல இருக்கே என்று நினைத்து சிரித்தான். அப்போது அங்கிருந்த சந்திரா அகாடமி எக்ஸ்போர்ட் ஒருவன், ஆகா, இந்த ஆதன் தருணை எதிரியாகி இருக்கானா? அப்ப இன்னைக்கு ஆதன் தருண் கிட்ட மாட்டிக்கிட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் 4வது எக்ஸ்போர்ட் லெவல் சக்தியில இருக்காரு. அதுவும் இல்லாம சும்மாவா அவருக்கு எக்ஸ்போர்ட் ரேங்கிங்ல 6வது இடம் கொடுத்திருக்காங்க. அது கொடுத்தது சரிதான்னு சொல்ற மாதிரி வந்ததும் ஆதனை ஒரே அட்டாக்ல காயப்படுத்திட்டாரு மனுஷன். ஆதன் எங்க ஆளுங்களை அடிச்சிட்டான். ஆனா இந்த ஒரு ஆளை எப்படி சமாளிக்க போறான்னு பாக்கலாம் என்று சந்தோஷமாக கூறினான். அதை கேட்டு அங்கிருந்த மற்ற எக்ஸ்பர்ட்களும் ஆம் என்று தலையசைத்தார்கள். அங்கிருக்கும் மக்கள் மற்றும் எக்ஸ்போர்ட் வீரர்களை பொறுத்தவரை
யார் ஒருவன் எக்ஸ்போர்ட் ரேங்கிங் மற்றும் வாரியர் லெவல் ரேங்கிங் போர்டில் இருக்கிறானோ அவன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகும். ஆனால் தருண் உண்மையில் மிகவும் சக்தி வாய்ந்தவன் மற்றும் வலிமையானவனாகும். ஆதன் அங்கிருந்த மற்ற எக்ஸ்போர்ட்களை அடித்து வீழ்த்தி இருக்கலாம், ஆனால் அவர்களைப் போல் தருண் பலவீனமானவன் இல்லை. ஆதனின் சக்திக்கு தருணின் சக்திக்கும் நெடுதூரம் இருக்கிறது. ஏனென்றால் ஆதன் 9வது வாரியர் லெவல், ஆனால் தருண் 4வது எக்ஸ்போர்ட் லெவல் மேக்சிமமில் இருப்பவனாகும். தருண் ஆதனை பார்த்து, பரவாயில்ல, நான் நினைச்சதை விட நீ சக்தி வாய்ந்த வீரனா தான் இருக்க. என்ன, என் அட்டாக்ல இருந்து உயிர் தப்பிச்சிட்டியே என்று கிண்டலாக கேட்டான். ஆதன் மட்டும் இப்போது தருணின் அட்டாக்கில் இறந்திருந்தால் அவனது ஆற்றல் சக்தி மற்றும் ரகசிய இடத்தின் பாயிண்ட்ஸ்கள் முழுக்க தருணுக்கு வந்திருக்கும். அதில் அவன் மிகவும் வலிமையான ஒரு வீரனாக மாறியிருப்பான். அதை கேட்டு ஆதன் வரட்டு சிரிப்பு சிரித்துவிட்டு, அது எப்படிரா, நமக்கு தான் எதிரிங்க அதிகமாச்சே, அவனுங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய பாக்கி நிறைய இருக்கும் போது என் உயிர் போயிடுமா என்ன? சரி, அது இருக்கட்டும். நீ மதுரை அகாடமில இருந்து வந்துட்டு இந்த சந்திர அகாடமி ஆளுங்களுக்கு ஆதரவா என்ன கொல்ல வர்றியா? நீ எல்லாம் மதுரை அகாடமில பயிற்சி எடுத்ததுக்கு பதிலா அந்த சந்திர அகாடமி ஆளுங்களுக்கு சேவை செஞ்சு கலையை கத்துட்டு இருந்திருக்கலாம். அது சரி, அதுக்கும் இப்ப நீ பண்றதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையே என்று கூறினான். அதை கேட்டு தருணுக்கு கன்னத்தில் அறை விழுந்தது போல உணர்ந்தான். ஆம், ஆதன் சொன்னது சரிதான். ஏனென்றால் ஒரு அகாடமியில் பயிற்சி எடுத்தவன் மற்றொரு அகாடமி வீரனை அடிப்பதில் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஆனால் ஒரு அகாடமியை சேர்ந்த ஒருவன் அதே அகாடமியை சேர்ந்த வீரனை அடிப்பது என்பது மிகவும் மோசமான செயலாகும். ஆதன் உச்சக்கட்ட கோபத்தில் நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு நன்றாக தெரியும் தருண் தன்னை விட பலசாலி என்று. அத்துடன் இப்போது ஆதன் பேசிய பேச்சிற்கு மிகப்பெரிய சண்டை இங்கு உருவாகப் போகிறது என்றும் அவனுக்கு நன்றாக தெரியும். இருந்தும் அவன் ஏன் இப்படி பேசுகிறான் என்றால் ஆதன் மற்றவரின் பலத்தை விட தனது பலத்தின் மீது அதீத நம்பிக்கை வைத்திருந்தான். தருண் ஆதனை பார்த்து, டேய், உனக்கும் எனக்கும் முன்னாடி இருந்தே ஆகாது. அன்னைக்கும் என் நண்பன் சேரன் சொன்னான்னு உன்னை விட்டுட்டேன். இல்லனா அன்னைக்கே நீ இறந்து போயிருப்பேன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது நான் ஏன்டா இந்த சந்திர அகாடமி வீரர்களோட சேர்ந்து உன்னை கொல்ல வரணும்? சொல்லு. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. நான் உன்னை கொல்லணும் நோக்கத்துலதான் இதுக்குள்ளேயே வந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஆற்றல் சக்தி பத்தி எல்லாம். சரியா? சாமர்த்தியம் இருந்தா பொழைச்சிக்கோ, இல்லனா என் எண்ணம் ஜெயிச்சிருச்சுன்னு நான் அடுத்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவேன் என்று கோபத்துடன் கூறிவிட்டு தனது வாளில் இருந்து மீண்டும் ஒரு லைட் சக்தியை எடுத்து ஆதனை தாக்கினான். அதை பார்த்த ஆதன் அவனது தங்க நிறமான டிராகன் ஈட்டியை எடுத்து நின்றான். அந்த சக்தியை கவனமாக பார்த்துவிட்டு அவனது ஈட்டியை அந்த சக்தியை நோக்கி எறிந்தான். ஒரு பக்கம் தருணின் சக்தி வாய்ந்த லைட் சக்தி வந்து கொண்டிருந்தது, மறுபக்கம் ஆதனின் தங்கரினமான டிராகன் ஈட்டி வந்து கொண்டிருந்தது. இரண்டும் அங்கிருந்த இடத்தையே ஒரு உலுக்கு உலுக்கிக் கொண்டு வேகமாக சென்றது. ஆதனின் ஈட்டி செல்ல செல்ல டிராகன் உருவம் எடுத்தது. அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த டிராகனின் சத்தம் அங்கிருந்த இடத்தையே நிலநடுக்கம் வந்தது போல உலுக்கியது. இரண்டு சக்திகளும் வந்து வேகமாக மோதியது. இரண்டும் மோதிய அடுத்த நொடி அங்கு மிகப்பெரிய சத்தம் உண்டானது. ஆதனின் டிராகன் ஈட்டி மோதியதில் தருணின் லைட் சக்தி வெடித்து சிதறியது. அதில் தருணுக்கு உடம்பெல்லாம் நடுக்கம் கண்டது. அவன் 2-3 அடி பின்னால் சென்று நின்றான். ஆனால் அவனது கோபம் மேலும் அதிகமானது. அவன் தனது வாளை வைத்து மீண்டும் ஒரு அட்டாக் செய்தான். அந்த லைட் சக்தி பாம்பு போல மாறி முன்பை விட மிகவும் வேகமாக சென்றது. அந்த அட்டாக்கை பார்த்த ஆதன் தனது மின்னல் ஈட்டியை எடுத்து எறிந்தான். இந்த முறை தருணின் சக்தி ஆதனின் சக்தியை முறியடித்து ஆதனுக்கு நடுக்கத்தை கொடுத்தது. அதை பார்த்து அங்கிருந்த எக்ஸ்போர்ட்கள் மற்றும் விஜயன் வஞ்சகமாக சிரித்தார்கள். அப்போது ஆதன், இந்த தருணை ஏன் மதுரை அகாடமியோட மாவீரர்கள்ல ஒருத்தனா வச்சிருக்காங்கன்னு இப்பதான் புரியுது. இவன் சக்தி ஒரு எக்ஸ்போர்ட் லெவல்ல இருக்க ஆளுங்களுக்கு கூட தாங்க முடியாத ஒண்ணுங்கிறது உண்மைதான். நல்ல வேலை நம்ம நட்சத்திர பள்ளத்தாக்குல உடலுக்கும் மனசுக்கும் சக்தி ஆற்றல் நிறைய கத்துக்கிட்டோம். இல்லனா இந்நேரம் நம்ம உடம்பு வெடிச்சு சதறி இருக்கும். இப்பவும் நம்ம இவனை கவனமா எதிர்கொள்ளனா அப்புறம் பிரச்சனை நமக்கு தான் என்று நினைத்தான். ஆதன் தருணின் 2 அட்டாக்கில் அவனது சக்தியை பற்றி புரிந்து கொண்டான். அந்த இடமே திடீரென்று இருள் சூழ்ந்தது. அந்த இடத்தில் ஆதன் எப்படி சண்டை போடுவது என்று சுற்றியும் பார்த்து கொண்டிருந்தான். ஆதன் தருணின் அட்டாக்கில் சிறு காயங்களோடு தப்பித்தது அங்கிருந்த சந்திர அகாடமி எக்ஸ்பர்ட்களுக்கு மிகவும் வியப்பாக இருந்தது. இந்த ஆதன் தருணோட சக்தியை தாங்குற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஆளா என்ன? இவன் வெறும் வாரியர் லெவல் சக்தியில தான் இருக்கான். ஆனா எக்ஸ்பர்ட் லெவல் ரேங்கிங்ல இருக்க வீரனுக்கு சமமா சண்டை போட முடியுதுன்னா இதை நம்பவே முடியல என்று அங்கிருந்த சந்திர அகாடமி எக்ஸ்பர்ட்கள் ஆச்சரியமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். ரகசிய இடத்தில் இருந்த மக்கள் அங்கு நடப்பது சமமான சண்டையே இல்லை என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள்.
ஆனால் ஆதன் தருணின் அட்டாக்கை சமாளிப்பதை பார்த்து அவர்களின் கவலை கலைந்து ஆதன் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்ற எண்ணம் வந்துவிட்டது. அங்கிருந்த மக்கள் அனைவரும் அந்த சந்திர அகாடமி வீரர்கள் நினைத்தது போலத்தான் எண்ணிக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்தார்கள். ஆதனின் சக்தி வலிமையை பார்த்த விஜயனுக்கும் இளங்கோவனுக்கும் முகம் வாடி போனது. ஏனென்றால் அவர்கள் ஒவ்வொரு வீரன் வரும்போதும் ஆதன் இறந்து விடுவான், அவனை இந்த புது வீரன் கொன்று விடுவான் என்றுதான் எண்ணிக்கொண்டு பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இறுதியில் அவர்களது முகத்தில் அறை விழுந்தது போலத்தான் ஆதன் தனது சக்தியை வெளிப்படுத்தி அந்த வீரனை தோற்கடிப்பான் அல்லது கொன்று விடுவான். மறுபக்கம் இருந்த தமிழ்ச்செல்வனே ஆதனின் வலிமையை பார்த்து வியந்து போனான். ஏனென்றால் அங்கிருக்கும் நபர்கள் முன்பு தமிழ்வாணன் ஆதனுடன் பழகியிருப்பதை பார்த்து வசைவாடிய போது தமிழ்ச்செல்வனும் ஏன் தனது மகன் வாரியர் லெவல் சக்தியில் இருக்கும் ஆதனுடன் நட்புறவு கொண்டான் என்று எண்ணி வருத்தத்துடன் இருந்தார். ஆனால் இப்போது அவனது வீரத்தையும் தைரியத்தையும் பார்த்து இதனால் தான் தனது மகன் ஆதனுடன் நட்பு கொண்டுள்ளான் என்று புரிந்து கொண்டார். மற்றொரு பக்கம் தமிழ்வாணன் ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் வீரனுடன் சண்டை போட தயாராக இருந்தான். அப்போது அந்த வீரன் வாள் வைத்து தனது சக்தியை எடுத்து தமிழ்வாணனை தாக்கினான். அந்த சக்தியை தனது சுத்தியலை வைத்து சுக்குநூறாக உடைத்தெறிந்தான் தமிழ்வாணன். அதை பார்த்த அங்கிருந்த மாவீரன் பேரதிர்ச்சி அடைந்தான். அவன் தனது உடம்பில் இருந்த ஆற்றல் சக்தியை எடுத்து தனது வாளில் வைத்து தமிழ்வாணனை நோக்கி தாக்கிக் கொண்டே இருந்தான். அதை பார்த்த தமிழ்வாணன் அந்த அட்டாக்கை எல்லாம் தாங்கிக் கொண்டே முன்னால் சென்றான். அதில் தமிழ்வாணனுக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டது. இருப்பினும் அவன் அதை அடித்துக் கொண்டே அந்த வீரனுக்கு அருகில் சென்றதும் அந்த வீரன் ஒரு அட்டாக்கில் இருந்து தப்பித்துவிட்டு ஒரு அடி மேலே குதித்து தனது சுத்தியலை ஓங்கி அந்த வீரனை அடிக்க சென்றான். அப்போது அந்த வீரன் தனது வாளில் இருந்து வரும் லைட் சக்தியை வைத்து தமிழ்வாணனை தாக்கி விழுக வைத்து விட்டான். தமிழ்வாணன் 100 அடி தூரம் பறந்து சென்று கீழே விழுந்தான். அதை பார்த்த அந்த வீரன், நான் கூட உன்னை பெரிய வீரன் நினைச்சேன், நீ என்னடா ஒரே அடியில அங்க போய் விழுந்துட்ட, இதுக்கு மேல உன்னை ஜெயிக்கிறது ரொம்ப ஈஸி தான் போல இருக்கே என்று ஏளனமாக கூறிவிட்டு, இவன் நம்மளை விட சக்தி வாய்ந்தவனா இருக்கான், அதனால இவனை வீரத்தால ஜெயிக்க முடியாது, விவேகத்தால தான் ஜெயிக்க முடியும், அதனால இப்படி பேசி பேசி அவனுக்கு அவன் மேல இருக்க நம்பிக்கையை உடைச்சிட்டு அப்புறம் நம்ம வாழ வச்சு அவனை ஜெயிச்சிடலாம் என்று நினைத்தான். ஒரு வீரனை விட மற்றொரு வீரன் வலிமையில் குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, எதிரில் நிற்கும் வீரனின் மனதை குழப்பினால் போதும் அவனை வென்று விடலாம். அதைத்தான் இப்போது தமிழ்வாணனுக்கு எதிரில் நிற்கும் வீரனும் செய்து கொண்டிருந்தான். முதலில் அவன் பேச்சை கேட்டு தமிழ்வாணன் கோபப்பட்டான். அதன் பிறகு தமிழ்வாணனுக்கு ஆதன் அந்த பீமன் வம்சத்து போட்டியில் வென்ற பிறகு கூறியது ஞாபகத்திற்கு வந்தது. அது என்னவென்றால், தமிழ்வாணன் ஆதனை பார்த்து, எப்படி மச்சான் இவ்வளவு பெரிய மாவீரர்களான ஒற்றைக்கை வேங்கையன், பீமன் வம்சத்து ரவி, பவித்ரன் கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயிச்ச என்று கேட்டான். இதுல எந்த ஒரு தந்திரமும் இல்ல தமிழ், ரெண்டே விஷயம்தான். நம்ம எவ்வளவுதான் வலிமையானவனா இருந்தாலும் எதிரில நிக்கிறவன் நம்மளை விட கம்மி லெவல்ல இருந்தா அவனை குறைச்சு மதிப்பிடக்கூடாது. இன்னொன்னு, நம்ம எதிரில நிக்கிறவன் எவ்வளவுதான் நம்மளை விட வலிமையானவனா இருந்தாலும் பார்த்து பயப்படக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் எந்த சண்டையிலையும் மறந்துடாத. அப்புறம் நம்ம பேச்சுதான் எதிரில நிக்கிறவனை பயமுறுத்தணும் தமிழ், ஏன்னா அவனுக்கு நம்ம சக்தி தெரியாது. அப்போ நம்ம நம்பிக்கையா பேசினா அவன் பயந்துருவான். இன்னொன்னு, அவன் ரொம்ப வாய் பேசினா அது நம்ம காதுல போட்டுட்டு கோவப்படக்கூடாது, ஏன்னா அவன் நம்ம நம்பிக்கையை உடைக்க கூட அப்படியெல்லாம் பேசலாம். நம்மளோட சக்தியை ஒண்ணு திரட்டி முதல் அட்டாக்க விட 2வது அட்டாக்க வலிமையானதா தாக்குனா போதும், அவன் பயந்துருவான். இத மட்டும் மனசுல வச்சுக்கோ மச்சான், உன்னை யாராலும் ஜெயிக்க முடியாது என்று கூறினான் ஆதன். அந்த வார்த்தைகளை தமிழ்வாணன் இப்போது நினைவுபடுத்தி பார்த்து விட்ட அடுத்த நொடி சிரித்துக் கொண்டே எழுந்து நின்றான். அந்த வீரனும் ஏதேதோ சொல்லிவிட்டு தமிழ்வாணனை தாக்கினான். அதை பார்த்த தமிழ்வாணன் தனது முதல் அட்டாக்கை விட 2வது அட்டாக்கிற்கு தனது ஆற்றல் சக்தியை சேர்த்து அந்த வீரனை நோக்கி தனது சுத்தியலை எறிந்தான். அந்த சுத்தியல் நெருப்பு எரிந்து கொண்டு சென்றது. அப்போது அந்த வீரன் அதை உடைக்க முற்பட்டான். ஆனால் அந்த சுத்தியல் அவனது வாளை உடைத்தெறிந்து விட்டு அந்த வீரனின் நெஞ்சில் அடித்து அவனை சாய்த்தது. அந்த வீரன் உடம்பில் இருந்து நெருப்பு எரிந்து அங்கேயே சாம்பலானான். அப்போது தமிழ்வாணன் ஆதனுக்கு கண்களை மூடி நன்றி சொல்லிவிட்டு அந்த பக்கம் வானத்திலிருந்து வந்து கொண்டிருந்த அந்த சக்தியை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். ஆதன் செய்ய போகும் விஷயம் என்ன, அங்கிருக்கும் எக்ஸ்போர்ட்களுக்கு காத்திருக்கும் பேரதிர்ச்சி என்ன, அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன? எபிசோட் 191. ஆதன் சொல்லிக் கொடுத்த வழிமுறைப்படி தன்னை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு அந்த எதிரில் இருந்த வீரனின் வார்த்தைகளை காதில் வாங்கிக் கொள்ளாமல் கோபப்படாமல் அவனது சக்தியை வைத்து தாக்கி அந்த வீரனை கொன்று வீழ்த்தினான் தமிழ்வாணன். அதன் பிறகு அந்த வானத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கும் அந்த சக்தியை பார்த்துவிட்டு
அதனை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் தமிழ்வாணன். மறுபக்கம் ஆதனின் சக்தியை பார்த்து விஜயன் அதிருப்தியில் இருந்தான். அதை பார்த்த இளங்கோவன், விஜயன், நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த ஆதனால தருண் கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியாது, அவனை ஜெயிக்கவும் முடியாது என்று கூறினார். அதை கேட்டதும் விஜயனுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அவர் இளங்கோவனை பார்த்து, ஆமா ஆமா இளங்கோ, இந்த ஆதன் சாகுற வரைக்கும் எனக்கு நிம்மதியே இல்ல. ஏன்னா இவன் சக்தி ஆற்றலை பார்த்து நம்ம ஊர் மக்களே நமக்கு எதிரா மாறிட்டு வர்றாங்க. அதை பார்க்கும்போது கோபம் இன்னும் அதிகமாகுது. நம்ம மாஸ்டரோட துணைவர் இருக்கனாலதான் நான் அமைதியா நின்னுட்டு இருக்கேன். இல்லனா எனக்கு வர்ற கோபத்துக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது என்று கோபத்துடன் கூறினான். அதை கேட்டு இளங்கோவன் விஜயனை தட்டி கொடுத்து விட்டு அந்த பெரிய மேஜிக் ஸ்கிரீனை பார்த்து நின்றார். ஆதன் தங்களது வீரர்களை கொன்று வீழ்த்தியது கண்ணெதிரில் பார்த்ததில் இருந்தே அங்கிருந்த சந்திரா அகாடமி எக்ஸ்பர்ட்கள் ஆதன் மீது அளவு கடந்த கோபத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த எக்ஸ்பர்ட்களில் இருந்த ஒருவன், நமக்கு இதுதான் சரியான நேரம். இந்த ஆதன் அருண் மேலதான் முழு கவனத்தை வச்சிருப்பான். அதனால நம்ம இப்ப நம்மளோட அட்டாக்கையும் ஆதனை நோக்கி தாக்குனா நம்ம ஆதனை வீழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க என்று கேட்டான். அதை கேட்டு அங்கிருந்த சிலர் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் அதில் ஒருவன், இல்லப்பா, இதுல எனக்கு சம்மதம் இல்ல. ஆதன் மாதிரி ஒரு வீரனை நெஞ்சுக்கு நேரா நின்று சண்டை போட்டு சாகிறதா இருந்தா கூட நான் தயாரா இருக்கேன். ஆனா இப்படி முதுகுக்கு பின்னாடி நின்று அடிச்சு அவனை கொல்றதுக்கு இல்ல, ஜெயிக்கிறதுக்கு கூட நான் வரமாட்டேன்ப்பா. இது மாதிரி நீங்களும் செய்யாதீங்க. ஏன்னா இது நம்ம சந்திரா அகாடமிக்கு கெட்ட பேரை உண்டாக்கும் என்று கூறினான் ஒருவன். அதை கேட்டு அங்கிருந்த சிலர் அவன் பேசியதை ஒப்புக்கொண்டு சண்டை போட மாட்டோம் என்று கூறினார்கள். அதை கேட்ட அந்த முதலில் பேசிய நபர், வர்றவங்க வாங்க, வராதவங்க போங்க என்று முகத்தை சுளித்துக் கொண்டு கூறினான். அங்கிருந்த எக்ஸ்பர்ட்களில் சிலர் ஒப்புக்கொண்டு சண்டைக்கு சென்றார்கள். சிலர் ஆதனை தாக்க அங்குமிங்கும் சென்று நின்றார்கள். அப்போது முதுகுக்கு பின்னால் சண்டை போட மறுத்த வீரர்கள் ஆதனுக்கு அருகில் செல்லும் போது, ஆதன், உன்னை முதுகுக்கு பின்னால் இருந்து அடிக்க எங்க ஆளுங்க சதி திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க எங்க ஆளுங்களா இருந்தாலும் அவங்க செய்யறது தப்பு. அதனாலதான் இந்த தகவலை உங்ககிட்ட சொல்றோம். நீ பார்த்து கவனமா இருந்துக்கோ என்று அவர்களது மற்ற வீரர்களுக்கு தெரியாமல் அங்கிருந்து சென்றார்கள். மற்ற வீரர்களுக்கு அவர்களது வீரன் ஆதனுக்கு தகவல் சொல்லிவிட்டான் என்று தெரியாது. அவர்கள் ஆங்காங்கே பிரிந்து சென்று நின்று கொண்டு ஆதனை தாக்க தயாராக இருந்தார்கள். ஆதன் அவர்களை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு சிறு புன்னகை செய்துவிட்டு நின்றான். தருண் அவனது சக்தியை வைத்து ஆதனை தாக்கிக் கொண்டிருந்தான். அப்போது ஆதனுக்கு இடதுபுறம் இருந்தும் வலதுபுறம் இருந்தும் எக்ஸ்போர்ட்கள் 2 சக்திகள் வந்து அந்த ஆதனை தாக்க வந்தது. அதை தெரிந்து கொண்ட ஆதன் அந்த சக்தி நெருங்கி வந்ததும் அப்படியே அதிலிருந்து தப்பித்தான். அப்போது அந்த 2 சக்தியும் அந்த எக்ஸ்பர்ட்களை தாக்கி காயமடைய வைத்தது. அதை பார்த்து சண்டைக்கு நின்று கொண்டிருந்த மற்ற வீரர்கள் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அப்போது தருண் அவனது சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அப்போது மற்ற எக்ஸ்பர்ட்கள் 3 பேர் ஆதனை நோக்கி தாக்கினார்கள். ஆதன் தருணின் அட்டாக்கில் இருந்து தப்பித்துவிட்டு அப்படியே அந்த 2 எக்ஸ்பர்ட்களின் அட்டாக்கில் இருந்தும் தப்பித்துவிட்டு நிற்கும் போது மற்றொரு எக்ஸ்பர்ட்டின் அட்டாக் வந்து ஆதனை தாக்கியது. அந்த சக்தி வந்து ஆதனை தாக்கியதும் அங்கு மிகப்பெரிய சத்தம் கேட்டது. அங்கு புழுதி உண்டானது. அதை பார்த்த அந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரும் ஆதன் இறந்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டு அவனை நெருங்கி சென்றார்கள். அவர்கள் அனைவரும் ஆதனுக்கு அருகில் வரும்போது அந்த புழுதி கலைந்தது. ஆதன் உடம்பில் சில காயங்களுடன் எழுந்து நின்றான். அதை பார்த்த அந்த எக்ஸ்பர்ட்களின் கூட்டம் அதிர்ச்சி அடைந்து பின்னால் சென்றது. அப்போது அந்த பின்னால் இருந்து தாக்கிய எக்ஸ்பர்ட் ஆதன் உயிரோடு இருப்பதை பார்த்துவிட்டு, இந்த ஆதன் இன்னும் சாகலையா, என்ன இவன் லேசான காயத்தோடு எந்திரிச்சு நின்றுட்டு இருக்கான் என்று அதிர்ச்சியுடன் கேட்டுவிட்டு தனது சக்தியை எடுத்து ஆதனை நோக்கி தாக்கினான். அதை பார்த்த ஆதனுக்கு கோபம் எல்லை மீறியது. அவன் கண்களில் இருந்து பயங்கரமான லைட் சக்தி வந்து அந்த எக்ஸ்போர்ட்டின் சக்தியின் மீது மோதியது. அந்த எக்ஸ்போர்ட்டின் சக்தி உடைந்தெறிந்த அடுத்த நிமிடம் ஆதன் தனது பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியில் இருக்கும் வேகத்தை பயன்படுத்தி அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு முன்பு சென்று நின்றான். அதை பார்த்த அந்த எக்ஸ்போர்ட்டுக்கு பதட்டம் மேலும் அதிகமானது. அப்போது அந்த எக்ஸ்போர்ட் தனது சக்தி ஆற்றலை கையில் எடுத்து ஆதனை நோக்கி தாக்க வந்தான். அதை பார்த்த ஆதன் அவனது கையை பிடித்து திருப்பி உடைத்து விட்டான். அந்த எக்ஸ்பர்ட்டின் மணிக்கட்டு உடைந்தது. நீ என்ன கொல்ல முயற்சி பண்றனா முன்னால எதிர்த்து நின்று சண்டை போடணும், சரியா? இப்படி பேடி மாதிரி பின்னாடி இருந்து பண்ணக்கூடாது என்று கோபமாக கூறிவிட்டு அவனது முழங்கையையும் உடைத்தான் ஆதன். அந்த வலியை எக்ஸ்பர்ட் வீரனால் தாங்கவும் முடியவில்லை. அவனால் ஆதனை தாக்கவும் முடியவில்லை. அவன் வலியில் கத்தி கதறுவதை பார்த்து அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களுக்கும் பதட்டம் மேலும் அதிகமானது. அவர்கள் ஆதனை தாக்க பயந்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். ஆதன் கோபத்தை பார்த்த அந்த எக்ஸ்பர்ட், வேண்டாம் வேண்டாம் ஆதன், என்ன கொன்றாத, நான் பண்ணது தப்புதான், என்ன கொன்றாத என்று கத்தினான்.
அதை பார்த்த ஆதன், இத நீ என்னை எதிர்த்து சண்டை போட்டுட்டு சொல்லியிருந்தா கூட நான் விட்டுலாமான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பேன். ஆனா நீ என் பின்னாடி நடிச்சுட்டு என்னையே கன்வின்ஸ் பண்ண பாக்குற பாத்தியா என்று கூறிவிட்டு ஆதன் தனது ஆற்றல் சக்தியை கையில் எடுத்து சற்றும் தாமதிக்காமல் அந்த எக்ஸ்பர்ட்டின் நெஞ்சில் வைத்தான். அந்த எக்ஸ்பர்ட் அந்த ஆற்றல் சக்தியை தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்தான். ஆதன் அவனது தலையை மண்ணுக்குள் அழுத்தி அப்படியே விட்டுவிட்டான். அந்த எக்ஸ்பர்ட்டும் இறந்து விட்டான். அதை பார்த்த அங்கிருப்பவர்களும் வெளியே இருந்த மக்களும் பேரதிர்ச்சி அடைந்தார்கள். அதை பார்த்த அந்த எக்ஸ்பர்ட்களில் ஒருவன் தனது பட்டாக்கத்தையை எடுத்துக் கொண்டு வந்து ஆதனை ஒரே வெட்டில் வீழ்த்திவிட வேண்டும் என்று அவனது இடத்தில் இருந்து ஆதனுக்கு முன்னால் பறந்து வந்தான். ஆதன் அந்த வீச்சிலிருந்து தப்பித்துவிட்டு, மின்னல் ஈட்டியே என்று கத்தினான். ஆதன் கையில் ஈட்டி வந்ததும் ஆதன் சற்றும் தாமதிக்காமல் அந்த நபரை முன்பக்கம் திருப்பி தொண்டையில் சொருகினான். அந்த நபரும் அங்கேயே விழுந்து இறந்து போனான். அதை பார்த்து அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் பதைபதைத்து போனார்கள். அத்துடன் வெளியே இருந்த மக்கள், தருண் இருக்கான்னு ஆதனுக்கு பயமே இல்லை நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ஆதன் அங்க இருக்க எக்ஸ்பர்ட்களை தருண் முன்னாடியே ஈவிரக்கம் பார்க்காம கொண்டுகிட்டு இருக்கத பார்த்தா ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது என்று கூட்டத்தில் ஒருவன் கூறினான். அதை கேட்ட சோமன் அந்த நபரை பார்த்து, இப்ப நான் உன்னை அடிக்க வர்றேன், நீ என்னடா பண்ணுவ என்று கோபத்துடன் கேட்டான். உனக்கு அவ்வளவு தைரியமா? வா வந்து பாரு, உன்னை அடிச்சு பறக்க விட்டுருவேன். என் அடிய பத்தி உனக்கு தெரியாது. பார்க்கத்தான் நான் 6வது வாரியர் லெவல்ல இருக்கேன். சண்டை போட்டு பாரு, என் பலம் தெரியும். கொன்னே புடுவேன் பாத்துக்கோ என்று மிரட்டினான் அந்த நபர். அதை கேட்ட சோமன் நக்கலாக சிரித்து விட்டு, ஏண்டாடே குரங்கு கடிச்ச கொய்யாக்கா மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு நான் சண்டை போட வந்தா என்னடா பண்ணுவேன்னு கேட்டதுக்கு இவ்வளவு வசனம் பேசுறீங்க. அங்க ஆதம் கூட நிக்கிறவன்லாம் எக்ஸ்பர்ட் லெவல்ல இருக்கவனுங்க. அவனுங்க அடிக்க வரும்போது வாங்கடா வந்து கழுத்தை வெட்டுங்கடான்னா ஆதம் நின்னுகிட்டு இருப்பான் என்று கேட்டான். அதை கேட்டதும் அந்த நபர் ஏதும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டான். அதை பார்த்த மகிழன், சூப்பர் சோமன, தரமான கேள்வி கேட்டடா என்று பாராட்டினான். ஆமா மச்சான், எந்த சண்டைக்கு போனாலும் இப்படி ஒரு 4 பேர் என்ன சுத்தி உட்காந்துக்கிட்டு வேர்க்கல்ல சாப்பிட்டுக்கிட்டு இப்படி வேண்டாத பேசிட்டு இருக்கானுங்கடா. அதனாலதான் போற பக்கம்லாம் நானும் புடிச்சு வாங்குன்னு வாங்கி விட்டுட்டு தான் வர்றது என்று கூறினான் சோமன். அதுவும் சரிதான் சோமனு என்று கூறினான் மகிழன். அப்போது மறுபக்கம் அங்கு 2 எக்ஸ்பர்ட்களை ஆதன் அடுத்தடுத்து கொள்ளவும் அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் அனைத்து எக்ஸ்பர்ட்களையும் பார்த்து, இந்த ஆதனை நம்ம ஏன் தனித்தனியா அடிக்கணும்? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அடிச்சா சீக்கிரமா கொல்றது இல்லாம அவனோட பல சக்தி வாய்ந்த ஆற்றல்களும் இந்த ரகசிய இடத்துல அவன் வாங்கி வச்சிருக்க ஆற்றல் பாயிண்ட்ஸையும் நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க வந்து எல்லாரும் ஆதனை தாக்குங்க என்று கூறினான். அதை கேட்டதும் அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் ஆமென்று தலையசைத்து விட்டு அங்கிருந்த ஆதனை கொலைவெறியோடு பார்த்து கொண்டு அவனை தாக்க தயாராக இருந்தார்கள். அதை பார்த்த ரகசிய இடத்திற்கு வெளியே இருந்த பெரும்பாலான மக்கள் அதிருப்தி அடைந்தார்கள். ஏனென்றால் ஒரு நபரை இத்தனை வீரர்கள் சேர்ந்து அடித்து அந்த ஆற்றல் சக்தியை வெல்வது என்பது கோழைத்தனம் என்று எண்ணினார்கள். இருப்பினும் மக்கள் ஏதும் செய்ய முடியாமல் நின்று கொண்டு அங்கு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். சோமனும் மகிழனும் அங்கிருந்த எக்ஸ்பர்ட்கள் அனைவரையும் வசைபாடி கொண்டிருந்தார்கள். அங்கிருந்த அனைவரையும் தூண்டிவிட்ட எக்ஸ்பர்ட்களை பார்த்தான் ஆதன். அந்த எக்ஸ்பர்ட் வீரனும் ஆதனை வஞ்சகமாக சிரித்தபடி பார்த்தான். அப்போது ஆதன் கண்களில் இருந்து ஒரு லைட் சக்தி வந்து அந்த எக்ஸ்பர்ட்டின் கண்ணில் பட்டது. அதை பார்த்ததும் அந்த எக்ஸ்பர்ட்டால் எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியவில்லை. அவனது சக்தியும் எடுத்து ஆதனை தாக்க முடியவில்லை. திடீரென்று அந்த வீரனின் கண்களில் ஒரு பிளாஷ் அடித்தது. அவன் கண்களை மூடிவிட்டு மீண்டும் திறந்து பார்க்கும் போது ஆதன் அவனுக்கு முன்பு பறந்து வந்து அந்த எக்ஸ்பர்ட்டின் நெஞ்சில் அடித்து அப்படியே கீழே தள்ளினான். அவனை அப்படியே தரையில் அழுத்தினான். அவன் கால்கள் உதற அவன் அப்படியே இறந்து மண்ணுக்குள் போனான். அதை பார்த்து அங்கிருந்த அனைத்து எக்ஸ்பர்ட்களும் பதறி போனார்கள். அதை பார்த்து அங்கிருந்த பலருக்கும் ஆதனை அட்டாக் செய்ய வேண்டும் என்று எண்ணிய வீரர்களுக்கும் மனதில் ஒரு பயம் உண்டானது. அதை பார்த்து பலரும் ஆதனை அட்டாக் செய்ய வேண்டாம் என்று எண்ணிவிட்டு அவர்கள் பின்னால் செல்ல ஆரம்பித்தார்கள். அதை பார்த்த சோமன், அப்படி போடு, ஒருத்தனை மண்ணுக்குள்ள அனுப்புனாதான் மத்தவங்களுக்கு எல்லாம் பயம் வரும் இல்லையா என்று கூறிவிட்டு மகிழனை பார்த்து, மச்சான் அங்க பாடுறா, ஆதனை அடிக்க வந்த எல்லாரும் பயந்துட்டு ஓடுறாங்க பாரு என்று சிரித்துக் கொண்டே கூறினான். ஆமா மச்சான், அப்புறம் ஆதன் இப்படி கொடூரமா அடிச்சான்னா யாருதான் சோமன் அவன் அடிக்க வருவாங்க என்று கேட்டான் மகிழன். அதை கேட்டு சோமன் சிறு புன்னகை செய்துவிட்டு ஆதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்து கொண்டிருந்தான். அந்த வீரர்கள் ஏன் பயந்து கொண்டிருந்தார்கள் என்றால், இப்போது ஆதன் ஒரு மாவீரனையே இப்படி அடித்து மண்ணுக்குள் அழுத்திக் கொள்கிறான் என்றால் இவர்களெல்லாம் ஆதனுடன் சண்டை போட்டால் அவர்கள் உடல் வெடித்து சிதறி இறந்து போவார்கள் என்று தெரிந்து கொண்டுதான் ஆதனை தாக்க வேண்டாம் என்று பின்னோக்கி சென்றார்கள். ஆதனின் ஆற்றலை இப்போதே பார்த்தது நல்லதாகி போனது என்று அவர்கள் மனதிற்குள் நினைத்துக் கொண்டு அங்கிருந்த பலரும் ஆதனை தாக்காமல் பின்னோக்கி சென்றார்கள்.
ஒரு பக்கம் ஆதனை பார்த்த வீரர்கள் அனைவரும் பயந்து கொண்டிருந்தார்கள். மறுபக்கம் ஆதனும் தருணும் மாறி மாறி சக்தி ஆற்றல் கொண்டு தாக்கிக் கொண்டிருந்தார்கள். ஆதன் பறந்து பறந்து சண்டை போட்டுக் கொண்டிருப்பது பார்க்க வாரியர் காட் போல இருந்தான். அதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் மெய்மறந்து ஆதனை பார்த்தார்கள். ஆதனின் ஈட்டியை பார்த்து அங்கிருந்த அனைத்து வீரர்களும் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆதனின் தாக்குதல் நேரத்திற்கு நேரம் வலிமையாகிக் கொண்டே இருந்தது. அதனால் தருணே சற்று திகைத்து போனான். அவன் ஆதனின் தாக்குதலை தடுக்க முடியாமல் பின்னோக்கி சென்று கொண்டே இருந்தான். இதற்கு நடுவே சந்திரா அகாடமியை சேர்ந்த எக்ஸ்போர்ட்கள் அனைவரும் ஆதனை தாக்கிக் கொண்டிருந்தார்கள். இல்லை என்றால் ஆதன் தருணை கொன்றிருப்பான் என்று தருணுக்கே நன்றாக தெரியும். அனைவரும் சேர்ந்து ஆதனை தாக்கிக் கொண்டிருந்ததால் அவன் உடம்பில் பல காயங்கள் ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் தொடர்ந்து சண்டை போட்டுக் கொண்டேதான் இருந்தான் ஆதன். ஆதன் நட்சத்திர பள்ளத்தாக்கில் 9 நாள் எடுத்த பயிற்சியும் அவன் படித்த மாஸ்டர் ஆஃப் மாஸ்டர்ஸ் டெக்னிக் சக்தியும் தான் அவனை அந்த சக்திகளை எல்லாம் தாங்க வைத்துக் கொண்டிருந்தது. அங்கு ஒரு எக்ஸ்பர்ட் ஆதனை கொடூரமாக தாக்கிக் கொண்டிருப்பதை பார்த்த ஆதன் தனது புயல் ஈட்டி சக்தியை எடுத்து அந்த எக்ஸ்பர்ட்டை நோக்கி தாக்கினான். அந்த புயல் காற்று ஈட்டி வேகமாக சென்று அந்த எக்ஸ்பர்ட்டை தாக்கியது. அந்த வீரன் அங்கேயே விழுந்து இறந்து போனான். அதை பார்த்த மற்ற எக்ஸ்பர்ட்களுக்கு கதி கலங்கியது. இருப்பினும் அவர்கள் தங்களது தாக்குதல்களை தாக்கிக் கொண்டேதான் இருந்தார்கள். ஆனால் ஆதன் திரும்பி அந்த எக்ஸ்பர்ட்களை பார்க்கும் போது அவன் என்ன செய்வானோ என்று பயந்து கொண்டுதான் இருந்தார்கள். தருண் ஆதனை நோக்கி தாக்கினான். அதை ஆதன் அவனது மின்னல் ஈட்டியை வைத்து தவிடுபொடி செய்தான். அதை பார்த்த தருண் பேருதிர்ச்சி அடைந்தான். அப்போது ஆதன் தருணை பார்த்து, என்னப்பா மதுரா அகாடமி ரேங்கிங் போர்டுல இருக்கவன, உன் சக்தி இவ்வளவுதானா என்று கிண்டலாக கேட்டான். ஆதன், தேவையில்லாதெல்லாம் பேசாத சரியா? என் முழு சக்தியில நான் இங்க சண்டை போடல. ஏன்னா இந்த விதிமுறைகள் படி முதல் எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில தான் இருக்கேன். நான் மட்டும் என்னோட 4வது எக்ஸ்பர்ட் லெவல் சக்தியில இருந்திருந்தா உன்னை எப்பவோ கொன்றுப்பண்டா என்று கோபத்துடன் கூறினான் தருண். அதை கேட்டு ஆதன் சத்தமிட்டு சிரித்து விட்டு, டேய், உன் 4வது லெவல் சக்தியை ஓரமாவை. இப்பவும் நீ என்னை விட ஒரு லெவல் அதிகம் தாண்டா கோமாளி. நீ என்னை விட ஒரு லெவல் அதிகம் இருந்தே இப்படி பேசுறேன்னா அப்ப நீ கம்மி லெவல்ல இருக்க ஆளுங்களை அடிச்சுதான் இவ்வளவு நாள் மதுரை அகாடமியில சீன் போட்டுட்டு இருந்தியா என்று கிண்டலாக கேட்டான். அதை கேட்டதும் தருணுக்கு கோபம் மேலும் அதிகமானது. அப்போது அங்கிருந்த ஒரு எக்ஸ்பர்ட் அவனது முழு சக்தியை பயன்படுத்தி ஆதனை தாக்கினான். அதை பார்த்த ஆதன் தருணின் வாளில் இருந்து வரும் லைட் சக்தியிலிருந்து தப்பித்து விட்டு பட்டாம்பூச்சி படிக்கட்டுகள் சக்தியை பயன்படுத்தி அங்கிருந்து வேகமாக மேலே பறந்து அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு அருகில் சென்று நின்றான். ஆதனை அருகில் பார்த்த அந்த எக்ஸ்பர்ட் சற்று பயந்து போனான். அப்போது அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்ட தருண் ஆதனை நோக்கி தனது லைட் சக்தியை தாக்கினான். அதை பார்த்த எக்ஸ்பர்ட் ஆதனிடம் ஏதும் சொல்லாமல் அப்படியே இருந்தான். ஆதனிடம் பேச்சு கொடுக்கலாம், இப்படி பேச்சு கொடுத்தால் ஆதன் அந்த தருணின் சக்தியால் தாக்கப்பட்டு மடிவான் என்று ஆதனிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான் அந்த வீரன். ஆதன் அந்த சக்தியால் தாக்கப்படுவானா? ஆதன் அடுத்து என்ன செய்ய காத்திருக்கிறான்? அடுத்தடுத்து கதைக்களத்தில் காத்திருக்கும் விறுவிறுப்பான நிகழ்வுகள் என்ன?